உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் என்ன செய்யுதுன்னு தெரியலையா? அப்போ இதை செஞ்சு பாருங்கள், கோதுமை ரொட்டி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிள்ளி வச்சுருக்க 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த பதம் வர அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இது மாதிரி பிணைஞ்சு எடுத்துகிட்டு தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து அமுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக அமுத்தினா தான் உள்ள எல்லாமே வேகும். இப்போ அமுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுத்தாலும் நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி.